வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இது நம்ம சேனல் க்ரோ எக்ஸ்பர்ட். இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இந்த லாஸ்ட் வீக்ல ரொம்பவே ஆக்டிவா இருந்த 11 ஸ்டாக்ஸ் பத்தி தான் பார்க்க போறோம். எதுக்கு ஆக்டிவா இருந்த ஸ்டாக்ஸ் வந்து நம்ம பார்க்கணுங்கிறது முக்கியமான விஷயம் என்னன்னா, ஒரு ஸ்டாக் ரொம்ப ஆக்டிவா இருக்கு அப்படின்னா ஏதோ ஒரு ரீசன்னால இன்வெஸ்டர்ஸ் மத்தியில அதுக்கு ஒரு அட்டென்ஷன் கிடைச்சிருக்குன்னு அர்த்தம், இல்ல ஏதோ ஒரு பேட் நியூஸ் இருக்குன்னு அர்த்தம். ஸோ நம்ம ஆஸ் அன் இன்வெஸ்டரா எல்லா வீக்கோட ஆக்டிவ் ஸ்டாக்ஸை கண்டிப்பா அனலைசிஸ் பண்ணி பார்க்கணும். ஸோ அதுல நமக்கு ஏதாவது ஹிடன் ஜெம்ஸ் கிடைக்கலாம், இல்ல எந்த ஸ்டாக்கை நம்ம எக்ஸிட் பண்ணிட்டு வெளியே வரணுங்கிற இன்ஃபர்மேஷன்ஸ் கிடைக்கலாம். இந்த மாதிரியான எக்ஸைட்டிங் ஷேர் மார்க்கெட், வெல்த் கிரியேஷன், பர்சனல் டெவலப்மெண்ட் ரிலேட்டட் கண்டென்ட் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு க்ரோ எக்ஸ்பர்ட்டோட மெம்பரா மாறிடுங்க. ஸோ ஓவரால் மார்க்கெட் பல்ஸ் பொறுத்த வரைக்கும் ஒரு 4 ஸ்டாக் மேலே வச்சிருக்கேன். நீங்க பாத்தீங்கன்னா இதுல ப்ரிடாமினண்டா ஆக்டிவா இருந்தது எஸ்எம்இ அண்ட் மைக்ரோ கேப் கம்பெனி தான். பிரித்திகா, ஜெய் ஜல்ராம், ஹெச்பி டெலிகாம் அண்ட் மேக்ஸ் போஷர். ஸோ இதுதான் இந்த பாயிண்ட் ஆஃப் இந்த லாஸ்ட் வீக்ல ரொம்ப ரொம்ப ஆக்டிவா இருந்த 4 ஸ்டாக்கு. மொத்தம் 11 ஸ்டாக் டீட்டெயிலா பார்த்துடலாம். மோஸ்ட் ஆக்டிவ் இன் டர்ம்ஸ் ஆஃப் வால்யூம் வந்து பிரித்திகா 36,000 வால்யூம் கிட்ட ட்ரேட் ஆயிருக்கு, ₹62 ஆவரேஜ்ல. கிளீனஸ்ட் செட்டப், அதாவது அப் ட்ரெண்டும் ஃபேர் வேல்யூவேஷன் இருக்கிறது. ஜெய் ஜல்ராம் பெஸ்ட் குவாலிட்டி, அதாவது 47% ஆர்ஓசி மட்டும் ஹெச்பி டெலிகாம்ல இருக்கு, பட் ரொம்ப காஸ்ட்லியா இருக்கு. ஹையஸ்ட் ரிஸ்க் வந்து நான் பாக்குறது வந்து மேக்ஸ் போஷர் -75% ஓவர் 3 to 5 இயர்ஸ் வந்து வெறும் நெகட்டிவ் ரிட்டர்ன்ஸ் தான் கொடுத்துருக்கு. ஸோ இதுதான் ஓவரால் மார்க்கெட் கிளிம்ஸ். எல்லா ஸ்டாக்கையும் ஒன் பை ஒன் பார்த்துடலாம். ஜெய் ஜல்ராம் பொறுத்த வரைக்கும் ஸ்ட்ராங்கான செட்டப், அப்வர்ட் ட்ரெண்ட் இருக்கு. என்ன ரீசன் அப்படின்னா, அந்த ஸ்டாக் வந்து இப்போ கரண்டா 50 டிஎம்ஏ அண்ட் 200 டிஎம்ஏ மேல இருக்கு. ஸோ விச் இஸ் இண்டிகேட்டிங் அப்வர்ட் ட்ரெண்டை நோக்கி இந்த ஸ்டாக் ட்ரேட் ஆயிட்டு இருக்குன்னு அர்த்தம். 52 வீக் ரேஞ்சை பொறுத்த வரைக்கும் ₹159 கிட்ட இருக்கு கரண்டா. அண்ட் இதோட 52 வீக் ஹை வந்து 181. ஆர்எஸ்ஐ வேல்யூ பொறுத்த வரைக்கும் நியூட்ரல். 70க்கு மேல போயிட்டுனா ஓவர் பாட் போயிடும். ஆல்மோஸ்ட் 2 பாயிண்ட் தான் கம்மியா இருக்கு. மேபி நெக்ஸ்ட் ட்ரேடிங் சைக்கிள்ல ஓவர் பாட் ஜோன் போகிறதுக்கான வாய்ப்புகளும் ஜாஸ்தியாக இருக்கு. வேல்யூவேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூல PE 17.8. ஸோ ஓரளவுக்கு நல்லா தான் இருக்கு. ஆர்ஓசிஇ அண்ட் ஆர்ஓஇ பொறுத்த வரைக்கும் 12% மேல இருக்கு. 1 இயர் ரிட்டர்னா 22.3% இருக்கு. ஸோ இப்போதைக்கு வேல்யூவேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூலையும் ஃபேரா இருக்கு. அப்பர் ட்ரெண்ட் இந்த ஸ்டாக் கொடுத்துருக்கு. பட் என்ன பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரியான சின்ன சின்ன கம்பெனிஸ் எல்லாமே கொஞ்சம் ரிஸ்கி தான். கன்சிடர் பண்ணிட்டு ரைட் வேல்யூல எக்ஸிட் பண்ணலான் இருந்தீங்க அப்படின்னா ஒரு 5% வரைக்கும் ப்ராஃபிட் பார்த்துட்டு வெளியே வர்றதுக்கு இது ஒரு ஏத்த ஸ்டாக் தான் சொல்லுவேன். ஆர்எஸ்ஐ வேல்யூ பொறுத்த வரைக்கும் 70 வந்துருச்சு அப்படின்னா ஓவர் பாட் போயிடும். நீங்க என்டர் ஆகிறதா இருந்தீங்க அப்படின்னா அதுக்கு முன்னாடியே என்டர் ஆகுங்க, அதுவே உங்களுக்கு பெட்டராக இருக்கும். இண்டஸ்ட்ரியல் பிஇ வந்து 15 தான், இது வந்து 17.8 இருக்கு. கொஞ்சம் டிராப் ஆகி அதுக்கப்புறம் கன்சிடர் பண்ணீங்கன்னா இன்னும் கூட பெட்டராக இருக்கும். ஹெச்பி டெலிகாம் பொறுத்த வரைக்கும் அப் ட்ரெண்ட்ல இருக்கு, 50 and 200 டிஎம்ஏ மேல. ஸோ ஓவரால் பொறுத்த வரைக்கும் வேல்யூவேஷன்ல 76 இருக்கு. இது வந்து ரொம்ப ஹையஸ்ட் வேல்யூவேஷன். பட் குவாலிட்டி பாயிண்ட் ஆஃப் வியூ ஆர்ஓசி வந்து 47.4% இருக்கு. 1 இயர் ரிட்டர்னா 54 இருக்கு. ஆர்எஸ்ஐ வேல்யூ 55, 70க்கு மேல போகல. ஸோ நியூட்ரலா தான் இருக்கு. ஸோ என்ட்ரி பாயிண்ட் பொறுத்த வரைக்கும் ஆர்எஸ்ஐ வேல்யூ வந்து இப்போதைக்கு ஓரளவுக்கு டெக்னிக்கலி நல்லா இருந்தா கூட வேல்யூவேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூல 76ங்கிற PE வந்து ரொம்ப ஜாஸ்தி. பட் இன்கேஸ் ஆர்ஓசி வந்து 47% நல்லாவே இருக்குன்னு தான் சொல்லுவேன். ஒரு நல்ல டிப்பு வந்துச்சு அப்படின்னா நீங்க இதை என்ட்ராவது கன்சிடர் பண்ணிக்கோங்க. லாஸ்ட் 1 month, 3 month, 1 year, 3 year, 5 year ரிட்டர்ன் வந்து பாசிட்டிவா இருக்கு. ஷதுல் செக்யூரிட்டிஸ் இதை பொறுத்த வரைக்கும் அப்வர்ட் ட்ரெண்டு அபோவ் 50 டிஎம்ஏல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. நியூ ஹை ஆன ₹151 கிட்ட போயிருச்சு. இதோட ப்ரீவியஸ் 52 வீக் ஹை வந்து 48, இப்போ கரண்டா ₹51 கிட்ட ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. PE வந்து 18.5, இண்டஸ்ட்ரியல் PE வந்து 24, ஆர்எஸ்ஐ வேல்யூ 50. ஸோ பிஇயும் வேல்யூவேஷனுமே ஆர்எஸ்ஐ வேல்யூ எல்லாமே பெட்டரா இருக்கு. 5 இயர் ரிட்டர்ன் எல்லாமே நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா 73, 85, 85 இந்த மாதிரி இருக்கு. இந்த ஸ்டாக் வந்து சீப் பிளஸ் பிரேக் அவுட்ல இருக்கு. குவாலிட்டி ஆஃப் ஏர்னிங்ஸ் பொறுத்த வரைக்கும் ஆர்ஓசி மட்டும் 6.3 இருக்கு. இது இந்த ஸ்டாக்குக்கு நெகட்டிவா இருக்கு. ஸோ இன்னும் இந்த என்ட்ரி இப்போதைக்கு மொமெண்டம் ரொம்ப பீக்ல போயிட்டு இருக்கு. இப்போதைக்கு டபால் உள்ள குதிச்சிட வேண்டாம், வெயிட் பண்ணி பார்த்து கூல் டவுன் ஆனோன்னா கன்சிடர் பண்ணுங்க. கல்யாணி கமர்ஷியல்ஸ் ட்ரெண்டை பொறுத்த வரைக்கும் என்னால் ப்ரெடிக்ட் பண்ண முடியல. பட் வேல்யூவேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூல PE 4.9, இண்டஸ்ட்ரியல் PE அகேன்ஸ்ட் 15.5, ஆர்ஓசிஇ 30.9. நல்ல அட்ராக்டிவான ஆர்ஓசின்னு தான் சொல்லணும். ஆல்மோஸ்ட் 52 வீக் ஹை வந்துருச்சு, 138.09%. ஸோ இது ஒரு நானோ கேப் கம்பெனி, 14 கோடி கீழே தான். ஸோ லிக்விடிட்டி பாயிண்ட் ஆஃப் வியூல இது கொஞ்சம் சேலஞ்சிங்கா இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. டீப்பான
வேல்யூவேஷன் இருக்கிற கம்பெனி, அட்ராக்டிவ் பேப்பர் பாயிண்ட் ஆஃப் வியூல நம்பர்ஸ் எல்லாமே ரொம்ப அட்ராக்டிவா இருக்கு. லிக்விடிட்டி கேஷ் இருக்கிறதுனால இதை தவிர்ப்பதே பெட்ரு. விஸ்வாஸ் ரூ. 48 கிட்ட கரண்டா ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஸோ 52 வீக் ஹை வந்து 63. ஆர்ஓசி 21.2% கிளீனா இருக்கு. பட் 5 இயர் ரிட்டர்ன் நெகட்டிவ், 3 இயர் ரிட்டர்ன் நெகட்டிவ், 1 இயர் ரிட்டர்ன் நெகட்டிவ், 3 மந்த் ரிட்டர்ன் பாசிட்டிவ். பட் அகைன் 1 மந்த் ரிட்டர்ன் வந்து நெகட்டிவ். பிரைஸ் டு புக் பொறுத்த வரைக்கும் 0.92 தான். அண்ட் ஆர்ஓசி வந்து 21% இருக்கு. இந்த பாயிண்ட் ஆஃப் வியூல இது பெட்டரா தெரிஞ்சா கூட ரிட்டர்ன்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல ரொம்பவே போரான ரிட்டர்ன்ஸ் தான் கொடுத்துருக்கு. ஸோ ஸ்டாட்டிஸ்டிக்கலி இந்த ஸ்டாக் வந்து சீப்பா இருந்தா கூட ஹிஸ்டரியை கம்பேர் பண்ணும்போது வேல்யூவேஷனை கொஞ்சம் பார்த்து கன்சிடர் பண்றது பெட்டராக இருக்கும். நெக்ஸ்ட் மந்த்ல இது பாசிட்டிவ் ரிட்டர்ன் பண்ணிச்சுன்னா மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நெகட்டிவ் ரிட்டர்ன் பண்ணிச்சுன்னா இன்னும் கீழே விழுகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. பிரித்திகா இன்ஜினியரிங் காம்போனன்ட்ஸ் ரூ. 62 கிட்ட ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. 52 வீக் ஹை வந்து 95. பிஇ வந்து 22.3. ஸோ இண்டஸ்ட்ரியல் பிஇ வந்து 27. கரண்டா இது பிலோ 50 அண்ட் 200 EMA ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. டவுன்வர்ட் ட்ரெண்ட். ஆர்ஓசி 10, RSI வேல்யூ 44. ஸோ விச் இஸ் லைக் ஆல்மோஸ்ட் வந்து ஒரு நியூட்ரல் ஸ்டேட்ல தான் இருக்கு. என்ட்ரியா நான் பாக்குறது வந்து 63 to 64 ரூபாங்கிறது ஒரு நல்ல பாயிண்ட் தான். பட் என்ன பொறுத்த வரைக்கும் இதோட பேஸ் பிரைஸ் நான் அனலைசிஸ் பண்ணதுல 44 to 48. 44 to 48ல வாங்கிட்டு கொஞ்சம் ஹோல்ட் பண்ணி வச்சீங்கன்னா இதோட ப்ராஃபிட் பார்த்ததுல கொஞ்சம் சைக்கிளிக்கலா இருக்கு. ஏதாவது ஒரு டைம்ல ப்ராஃபிட் ஹிட் ஆகி ஒரு 62 ரூபாய் 60 ரூபாய் போச்சுன்னா அந்த டைம்ல எக்ஸிட் பண்ணிருங்க. பெட்டரான ஆப்பர்ச்சுனிட்டியா இருக்கும். நீங்க உங்களோட ஆப்ல போயிட்டு அலர்ட் செட் பண்ணி வச்சுக்கோங்க, இல்ல ட்ரிகர் கூட செட் பண்ணி வச்சுக்கோங்க, அது பெட்டராக இருக்கும். ஸோ இந்த ஸ்டாக் வந்து ஓவராலா இந்த கம்பேரிட்டிவ்லி வாட்ச் லிஸ்ட்ல நீங்க வச்சு பார்க்க வேண்டியதாக இருக்கு. சங்கனி ஹாஸ்பிட்டல்ஸ் இது வந்து 44 ரூபாய்க்கு ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. டவுன்வர்ட் ட்ரெண்ட் தான் இண்டிகேட் பண்ணுது. பிலோ 50 அண்ட் 200 DMA. ஸோ 37 ரூபாய் 52 வீக் லோ. அதுல இருந்து இப்போ 44 ரூபாய்க்கு ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. இது ஒரு மைக்ரோ கேப் கம்பெனி. RSI வேல்யூ வந்து 45. ஸோ நியூட்ரல். 1 இயர் ரிட்டர்ன், 3 இயர் ரிட்டர்ன், 1 இயர் ரிட்டர்ன் எல்லாமே 1 மந்த் ரிட்டர்ன் எல்லாமே நெகட்டிவா இருக்கு. பிஇ வந்து 17.6. இண்டஸ்ட்ரியல் பிஇ வந்து 83. கம்பேரிட்டிவ்லி பார்க்க சீப்பா இருந்தா கூட ROCE வந்து 9.4% தான். ஜென்ரலா ஒரு மைக்ரோ கேப் இல்ல நானோ கேப் பாக்குறீங்க அப்படின்னா ROCE வந்து 20% மேல இருந்தா மட்டுமே கன்சிடர் பண்ணுங்க. இப்போதைக்கு இதுக்குள்ள போக வேண்டாம். டெஸ்டினி லாஜிஸ்டிக்ஸ் பொறுத்த வரைக்கும் இது ஒரு ஸ்பெஷல் சுச்சுவேஷனு. இதுக்கு முக்கியமா இருக்க ரீசன் என்னன்னா இது வந்து ஆர்டினரி ஷேர் கிடையாது, ரைட்ஸ் என்டைல்மெண்ட் தான் சொல்லுவாங்க. இதை டெம்பரவரியா ட்ரேடபிளா வச்சிருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு ரைட்ஸ் இஷ்யூ விண்டோக்குள்ள இருக்கு. இதெல்லாம் முடிஞ்சு வரும்போது தான் இதோட சுச்சுவேஷன் தெரியும். இப்போதைக்கு 3 இயர் ரிட்டர்னும் 5 இயர் ரிட்டர்னுமே ஐ கேச்சிங்கா இருக்கலாம். 474%, 437% சொல்லிட்டு. பட் ரைட் என்டைல்மெண்ட்டை பேஸ் பண்ணி தான் இந்த ஸ்டாக்கோட எதிர்காலம் இருக்கு. இப்போதைக்கு இதுக்குள்ள போகவே வேண்டாம், தலை வச்சு படுக்காதீங்க. கோல்ட் கார்ட் ஜுவல்லர்ஸ் பொறுத்த வரைக்கும் 136 ரூபாயில ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. இது ஒரு மைக்ரோ கேப் கம்பெனி. 52 வீக் லோல தான் ஆல்மோஸ்ட் அரௌண்ட் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. RSI வேல்யூ பொறுத்த வரைக்கும் ஓவர் சோல்டு. ஏன்னா 17 தான் இருக்கு. 1 இயர் 3 மந்த் 1 மந்த் ரிட்டர்ன் வந்து நெகட்டிவா இருக்கு. இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் நிறைய ஸ்பெகுலேஷன்ஸ் இருக்கு. ஏன்னா 5 இயர் ரிட்டர்ன் வந்து 1900%, 3 இயர் ரிட்டர்ன் 231% இருக்குது. ஸ்டாக் வந்து ஆல்ரெடி ப்ரோக் அவுட் ஆகி கீழே விழுந்துகிட்டு இருக்கு. இது ஒரு ஃபாலிங் நைஃபா நான் பாக்குறேன். கீழே விழுகிற கத்தியை பிடிக்க ட்ரை பண்ணக்கூடாது, அதனால இதை விட்டுருங்க. மேக்ஸ் போர்ஷன் பொறுத்த வரைக்கும் அவாய்டு. ஏன்னா இதை பொறுத்த வரைக்கும் வேல்யூ ட்ராப் தான். ஸோ இப்போதைக்கு என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல 5 வருஷம் ரிட்டர்ன், 3 இயர் ரிட்டர்ன், 1 இயர் ரிட்டர்ன், 3 மந்த் ரிட்டர்ன் எல்லாமே நெகட்டிவ் தான். ஸோ இந்த ஸ்டாக்குள்ள போக வேண்டாம். பிஇ 8.4 இருக்கு, சீப்பா இருக்குன்னு சொல்லிட்டு உள்ள என்டர் ஆகாதீங்க, மாட்டிப்பீங்க. மைண்ட்ஃபுல் டெக்னாலஜிஸ் பொறுத்த வரைக்கும் அப்பர் ட்ரெண்ட்ல இருக்கு. வேல்யூவேஷன் 85.7. ஸோ ரொம்ப ஹியூஜ் வேல்யூவேஷன். இந்த வேல்யூவேஷன் ஜஸ்டிஃபை பண்ற அளவுக்கு ROCE இல்ல, வெறும் 1.3% தான் இருக்கு. ஸோ அதனால இன்வெஸ்டர்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல இந்த ஸ்டாக்ல நிறைய ஸ்பெகுலேஷன்ஸ் இருக்கு, உள்ள போக வேண்டாம். ஸோ என்ன பொறுத்த வரைக்கும் இதுல நான் ஸ்ட்ராங்கா ஃபேர் வேல்யூவேஷன்ல இருக்கிறதா சொல்றது வந்து ஜல்ராம் டெக்னாலஜி. ஸோ பி வந்து 17.8 ஸ்ட்ராங் செட்டப் இருக்கு. அடுத்து வாட்ச் லிஸ்ட்ல வைக்க வேண்டியது இன் டர்ம்ஸ் ஆஃப் குவாலிட்டி HP டெலிகாம். வாட்ச் லிஸ்ட் இன் டர்ம்ஸ் ஆஃப் மொமெண்டம் சதுருல் செக்யூரிட்டிஸ். கல்யாணி கமர்ஷியல்ஸ் வந்து வாட்ச் ஃபார் டீப் வேல்யூ. விஸ்வாஸ் வந்து வாட்ச் வேல்யூ. அண்ட் அடுத்து வந்து பிரித்திகா இன்ஜினியரிங்ஸு, சங்கை ஹாஸ்பிட்டல்ஸு, டெஸ்டினி லாஜிஸ்டிக்ஸு, கோல்கார்ட் ஜுவல்லர்ஸு, மேக்ஸ் போஷர்ஸு அண்ட் மைண்ட்ஃபுல் டெக்னாலஜிஸ் இது எல்லாமே கரண்டா டவுன்வர்ட் ட்ரெண்ட்ல இருக்கு. சில ஸ்டாக்ஸ் இதுல வந்து அவாய்ட் பண்றது பெட்டராக இருக்கும். ஓவரால் இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பா பிடிச்சிருக்கு நம்புறேன். இதே மாதிரி வீக் எண்டில் மோஸ்ட் ஆக்டிவ் ஸ்டாக்ஸும் ஆர் வீக்கெண்டோட சம்மரி இந்த மாதிரியான கண்டென்ட்ஸ் வந்து மேக் பண்ணி போடலான்னு இருக்கேன். வீக்லி சம்மரி பார்க்கறதுக்கு நீங்க இன்ட்ரெஸ்டடா இருந்தீங்கன்னா
வீக்லி சம்மரின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. ஸோ இதை வந்து ஒரு சீரீஸாக கண்டினியூ பண்ணலான்னு இருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு இந்த சேனலை பற்றி ஷேர் பண்ணுங்க. ஸ்பெசிஃபிக்காக உங்களுக்கு ஏதாவது கமெண்ட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப்ஸ் டு க்ரோ எக்ஸ்பர்ட்.